எங்க கூட்டிட்டு போறீங்க? நைட் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்க முடியாது, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தங்கமயிலோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால தங்கமயிலையும் வந்து கேட்கறாங்க. ஆமா, அவங்க வந்து என்ன கொடுமைப்படுத்தினாங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் ஒத்துக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. இங்க வந்துட்டு ஒருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே நடந்த உண்மைதான் சொல்றாங்க. அவங்க தான் போய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி, அப்புறம் பாண்டியன், அப்புறம் சரவணன் எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கு இடையில மீனா ஃபோன் பண்ணி தங்கமயிலோட அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்போ வந்துட்டு தங்கமயில் கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன், எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க இப்படி எல்லாத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அப்படிலாம் முடியாது, நீ வந்து அன்னைக்கு என் பொண்ணை பார்த்துட்டு போனல, அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டேன். ஆனா இப்ப டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, இனி என்ன பேசுறது, என் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா, அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பேசிக்கலாம், நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, இப்பவே சரவணனை வந்து கூட்டிட்டு போய் தங்கமயிலோட வாட சொல்லுங்க, அப்பனா உடனே நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. மீனா வந்து இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுவுமே கேட்கல, போனை வச்சிடுறாங்க. அப்ப இங்க வந்து ஸ்டேஷன்ல விசாரிக்கிறாங்களா, எல்லாத்தையும் விசாரிக்கும்போது சரவணன் வந்து அவ இவ்வளவு பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம கோமதியோட அண்ணங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. எங்களுக்கு பிடிக்காதுதான் அவங்கள, ஆனா வந்து இந்த அளவு கொடுமை பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நடந்த பிரச்சனையை தவிர வேற எதுவும் அந்த பொண்ணை அந்த மாதிரி கொடுமைப்படுத்தியோ பிரச்சனை பண்ணியோ நாங்க பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து ஆனா இவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லியிருக்கு, அதனால நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க போலீஸ். சரி, நாங்க வந்து லாயரை பார்த்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமதியோட அண்ணங்க போறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷன்ல இருக்க அவங்க வந்துட்டு போலீஸ் வந்து கோமதி வந்து எந்திரிச்சு வெளிய வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, நைட் ஆயிடுச்சுல, இனியெல்லாம் உங்களை வந்து நாங்க ஸ்டேஷன்ல வைக்க முடியாது, ஜெயில தான் போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, இனி வந்துட்டு உங்களை ஜெயில தான் போடுவோம், அப்புறமா தான் கோர்ட்ல ஆஜர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு ராஜியும் அரசியும் எப்படியோ பேசி, இல்ல அவங்க சின்ன பொண்ணுங்க அதனால அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கோமதியை மட்டும், லேடிஸ்ல கோமதியை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க. ஜென்ஸ்ல வந்துட்டு பாண்டியன், அப்புறம் சரவணன், செந்தில், கதிர் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஜெயில போட்டுடுறாங்க. ஏற்கனவே கோவத்துல இருந்த சரவணன் இன்னும் டென்ஷன் ஆயிடுறாரு, என் குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு. பாண்டியனுமே யோசிக்கிறாரு, நம்ம எந்த தப்புமே பண்ணாம இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.